தற்போதைய செய்தியை பார்க்கின்றோம். திமுகவுடைய தலைமை செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கணி வழங்கிட கேட்கலாம். தாமரைக்கணி, உங்கள் விவரம். வணக்கம் கோபால். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த கூட்டமானது தற்போது கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பல்வேறு தீர்மானங்கள், கட்சியினுடைய முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த திமுக செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட 850க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்து கட்சியினுடைய ஆக்க பணிகள் குறித்தும் முக்கிய விவாதங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் ஏற்கனவே தற்போது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கைப்பற்றும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆகையால் அந்த 200 தொகுதிகளை கைப்பற்ற மீண்டும் திமுக ஆட்சி அமைத்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னென்ன மாதிரியான உழைப்பு, அதாவது கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த தீர்மான குழுவை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் தலைமையில முக்கிய ஆலோசனையானது நேற்றைய தினம் அறிவாலயத்தில் நடைபெற்றது. எனவே அந்த ஆலோசனையின் பேர்ல இன்றைய தினம் ஏராளமான கருத்துக்களை முதலமைச்சர் அந்த நிர்வாகிகள் தரப்புல தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி டிசம்பர் 18ஆம் தேதி தான் இந்த கூட்டமானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் மழையின் காரணமாக தள்ளி வைக்கப்போது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்துல முக்கியமாக மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுவும் நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமித்ஷா அம்பேத்கர் பத்தி பேசியிருப்பார். அந்த விவகாரத்தை கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மத்திய அரசுக்கும் அதுபோல மத்திய பாஜகவிற்கும் ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் மெட்ரோ நிதி ஒதுக்கீடு, அது போல பருவமழை நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை கண்டித்தும் இன்றைய தினம் அந்த தீர்மானங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலை பணிகளை முடுக்கிவிடுவது தொடர்பாகவும் அதுபோல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் எனவும் முக்கியமான தகவலானது வெளியாகும் எனவும் இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.